ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகுது. இங்கே வின்டர் சீசன், அதனால் இதனை டாடி வந்து பிடி போகிறதுக்கு இப்போ 6 o'clock தான் டைமிங்கு. அதனால் அவங்கள பிடிக்கு போயிட்டாங்க. எப்போதும் அவங்க பிடிக்கு போனதுக்கப்புறம் எந்திப்பேன். அப்படி இல்லைன்னா அவங்க கிளம்பும்போது எழுப்பி விட்டு போவாங்க. இப்போ வின்டர் சீசன்னால் காலைல எந்திக்கவே முடியல. பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் டைமிங் வந்து 9 to 12:30 வரைக்கும். பஸ் வந்து 8:30க்கு வரும். இப்போ சம்மர்லலாம் வந்து 7:10க்குலாம் பஸ்ஸு வீட்டு பக்கத்தில் வந்துடும். இப்போ 8:30 இங்கே போய் அவங்க கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் காலைல எந்திரிச்சோன்னே எப்போதுமே வந்து ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா, கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பாட்டு கேட்டே வேலை பார்க்குறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதனால் சில டைம் சாங் பாட்டு கேட்பேன். சில டைம் வந்து எப்போதுமே 90s சாங் மட்டும்தான் வேலை பார்க்கும்போது கேட்பேன். இதனா டாடி வந்து காலைல பிடி போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே வெந்நீர் சூடு பண்ண போட்டுருவாங்க. இங்கே வந்து கரண்ட் அடிக்கடி போய்கிட்டே இருக்கும் யூபியில். கரண்ட் அடிக்கடி போகிறதுனால காலையிலே வந்து வெந்நீர் தேவைப்படும். அதனால் காலையிலே இதனா டாடி போட்டு விட்ருவாங்க. பாப்பா எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் நான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். கிச்சன் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இதனா டாடிக்கு வந்து ஒன்று நாங்கள் காலைல பண்ணுற சாப்பாடை சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து நான் பண்ணி வச்ச சாதம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ஏதாட்டு இருந்தால் அதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் மார்னிங் வந்து 6 o'clock எழுந்திரிச்சி ஃப்ரெஷ் அப் ஆகி குக் பண்ண வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு 6:30 கிட்ட ஆயிரும். எந்திரிச்சோடனே வந்து பால் ஃபஸ்ட்டு இருந்தால் சுட பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து நைட்டு தான் பால் வாங்குவோம். நைட்டு தான் இங்கே பால் வாங்கி அடுத்த நாள் காலைல வந்து சூடு பண்ணி அந்த நாள் ஃபுல்லுமே யூஸ் பண்ணிப்போம். சில டைம் வந்து லேட்டாக எந்திரிக்கும் போது என்னால் பால் காய்க்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு மட்டும் லஞ்ச் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, பாப்பா ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் வேறு இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள். அதனால் அவங்களுக்கு வந்து நான் பேன்கேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அதனால் பால் தேவைப்படும்ல அதுக்கு. அதனால் பாலை வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. 2 எக்கு, அப்புறம் வந்து பனானா, அப்புறம் வீட் ஃப்ளார் போட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்னமோ பனானா வந்து போட்டதுனால பாப்பாவுக்கு வந்து எனக்கு அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இல்லாமா அப்படின்னாங்க. எப்போதுமே வந்து நான் ஆப்பிள் யூஸ் பண்ணுவேன். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லஞ்ச் தான் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அவங்க ஸ்கூல் விட்டு எப்படியும் 12:40, 1 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுப்பாங்க, ரைஸ் அந்த மாதிரி. அதனால் பாப்பாவுக்கு வந்து பேன்கேக் செஞ்சு கொடுத்தாச்சு. காலைக்கும் அதுதான், அவங்க ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கும் அதுதான். அப்புறம் ஸ்கூலில் வந்து 2 பிரேக் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது. ஒன்று வந்து நம்ம கொண்டு போன லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. நான் வந்து எப்போதும் பாப்பாவுக்கு வந்து கருப்பட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சுகர் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த கருப்பட்டியை வச்சு தான் அவங்களுக்கு பேன் கேக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஸ்வீட் ரிலேட்டடாக வந்துட்டாலே கருப்பட்டி மட்டும் தான் நான் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தோசை பேனில் வந்து ஊற்றி இந்த இட்லி சட்டியை மூடி இருக்குல்ல, அதை வச்சு நான் மூடி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நெய் காலியாகிடுச்சு. அதனால் நான் வந்து எண்ணெயே யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கோவா இருந்தது. கோவா வந்து வச்சு அனுப்பிவிட்டாச்சு. பாப்பாவை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கோவாவும் சிக்கும் வச்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து பாப்பாவை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வீட்டில் உள்ள வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ஏதாட்டும் குழம்பு வைக்கிறனாலும் அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணுவேன், டைம் இருந்தது அப்படின்னா. அப்படி இல்லைன்னா சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங்கும் பார்த்துப்பேன், ஆஃபீஸ் ஒர்க்கையுமே பார்த்துப்பேன். அந்த மாதிரி போகும். சம்மர்லலாம் வந்து காலைல 5 to 5:30க்குள்ளெல்லாம் எந்திரிக்கணும். பாப்பாவுக்கு வந்து பஸ்ஸு வந்து 7:10க்குலாம் வீட்டுக்கு வந்துடும். அதனால் சீக்கிரம் எந்திரிச்சு பண்ணுறதுனால மத்தியானம் லஞ்சுமே நான் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடுவேன். இதனா டாடி பிடி போயிட்டு வந்தோடனே பாப்பாவுக்கு வாட்டர் கேனுக்கு வெந்நீர் சூடு பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து ரெடி ஆவாங்க. ரெடி ஆகிட்டு இப்போ பாப்பா எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதனா டாடி நானே தோசை சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டுட்ருக்காங்க. பாப்பா வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போதும் வந்து வெளியில் வச்சு தான் ப்ரஷ் பண்ணுவாங்க. இப்போ வின்டர்னால வாஷ் பேஷனுக்கு கீழே வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் வந்து வெந்நீர் பிடிச்சி கொடுத்துருவேன் நான் பக்கத்தில். அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் சீக்கிரம் எந்திரிக்க போய் வீட்லேயும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. அதனால் இதனா டாடியும் இதனையாவும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதனையா கிளம்புனதுக்கப்புறம் இதனா டாடி வந்து கிளம்புவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சில டைம் இதனா டாடி சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்னால ஃபுல் ரெட்டில் வந்து பாப்பாவை அனுப்பிவிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பாப்பாவை அனுப்பிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பார்ப்பேன். நான் காலைல ஒரு வாட்டி மடித்து வச்சுருப்பேன். இருந்தாலும் அவங்க வந்து இதனா டாடி யூஸ் பண்ணுவாங்க. இதனா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து போடுவா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் மடித்து எல்லாத்தையுமே நீட் பண்ணணும்.
2 வாட்டி பண்ணணும். அப்புறம் மத்தியானமும் ஒரு வாட்டி பண்ணணும். மத்தியானம் வந்து எல்லோரும் படுப்பாங்க. இதுனா டாடி வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்பவும் ஒரு வாட்டி பண்ணணும். இதுனாவும் தூங்கி எந்திரிப்பேன். ஈவினிங் ஒரு வாட்டி மடிச்சு வைக்கணும். இந்த மாதிரி இருக்கும். 9 to 9:30க்குலாம் நான் வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணுவேன். ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா நான் எனக்கு ஏதாட்டும் சின்னதாக சிம்பிளாக ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நான் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு 9:30 to 10 வந்து டிராக்டர் வந்துடும். அதில் தான் குப்பை வந்து நம்ம எப்போதுமே போடணும். அதுலேயும் ஒரு சோல்ஜர் வந்து எப்போதும் வருவாங்க. ஏன்னா சில தெருவுக்கு போகிறாங்க, சில இதுக்கு போகலை அப்படிங்கிறதுனால அவங்களும் கூடவே வருவாங்க. அதை போட்டுட்டு வந்தாச்சு. நான் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11:15 to 12 இருக்கும். ரைஸ் வந்து அடுப்பில் வச்சாச்சு. குழம்புக்கு வந்து நேற்று நைட்டு வச்ச மட்டன் குழம்பு இருந்தது, அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரைஸ் மட்டும் வச்சுட்டு நான் வந்து வெஷல் வாஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே வந்து இங்கே சிக்கன் மட்டன் வந்து ஈவினிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா காலைல வந்து டியூட்டி வேலை அந்த மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து நான் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலைக்கும் மத்தியானக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து எந்த நான்வெஜ்னாலுமே ரெடி பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி நான் நேற்று வந்து மட்டன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சு ரைஸ் வச்சு இன்றைக்கி வந்து மத்தியானம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. நான் வந்து வெஷல் வாஷிங் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கும்போதே இதனியாவும் வந்துட்டாங்க. எப்போதும் நான் கூப்பிட போவேன். சில டைம் நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா பாப்பாவே வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. பாப்பா வந்துட்டாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலில் வந்து கேக் கட் பண்ணியிருக்காங்க. அதனால கேக் சாப்பிட்டதுனால நான் கொடுத்து விட்ட லஞ்சை வந்து அவ்வளோவா அவங்க சாப்பிடல. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு வந்தாங்க. அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து யூடியூப்பில் பாட்டு போட்டு விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் லேப்டாப்பில். அதை வந்து பார்த்துட்டு என்ன நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதுனே பாப்பா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து மத்தியானம் வந்து யாராட்டும் ஊட்டினா தான் இப்போ சாப்பிட்றாங்க. ஒன்று அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அவங்க அப்பா ஊட்டுவாங்க, இல்லைன்னா நான் வந்து ஊட்டி விடுவேன். எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை நிறையா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பாப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா தான் ஊட்டி விடுவாங்க. இது ஒரு ட்ரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வடிக்கிறதுக்கு நம்ம வந்து கையில் பிடிச்சிட்டே இருக்கணும்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கையில் பிடிச்சிட்டே இருக்க தேவையில்லை. நீங்கள் வச்சுட்டு அது பாட்டில் வந்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அது பாட்டில் தண்ணி எல்லாம் ஃபுல்லும் வடிஞ்சிரும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை விட அகலமான பாத்திரத்தில் வந்து சாய்ச்சி வைக்கலாம். சாய்ச்சி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே இதாயிரும். அப்புறம் பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வாங்கின கேப் இருந்தது, அதையும் வச்சு பாப்பா வெளில வச்சு நான் கேக் பண்ணுறேன்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் நிறையா குழந்தைங்க அவங்க வீட்டுக்கு வெளியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க அவ்வளோவா அங்கே போகிறதில்ல. ஏன்னா அவங்க ஹிந்தி, இவங்க தமிழ் கொஞ்சம் அதனால் மாட்டாங்க. நானும் போய் விளாடு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவங்க தனியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்குமே கிளைமேட் இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இதனா டேடியும் வந்துட்டாங்க. இதனா டேடி வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து சில குழம்பு நல்லா வரும், சில குழம்பு நல்லாவே வர மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இன்றைக்கி வந்து பரவாயில்ல அப்படின்னாங்க. மட்டன் குழம்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 5:30 to 6 இருக்கும். என்னோடய வேலையும் முடிச்சாச்சு. பார்த்திங்களா, நான் மறுபடியும் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டி நான் பெட் எல்லாமே ரெடி பண்ணணும். இதனே டேடி வந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனில் வந்து நான் வெஷல் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி இப்போ வின்டர் சீசன்னால் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய ஆஃபீஸ் டைம் முடியறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இதனே டேடி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணலாம் டின்னருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பொங்கல் பண்ணலான்னொன்னே சரின்னு பொங்கல் வச்சு கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. கிளைமேட் பார்த்திங்களா 6:30க்குலாம் நல்லா பனி விழ ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் நண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மட்டன் வாங்கும்போதே. அதையுமே நான் வந்து இன்றைக்கி தான் வச்சேன். ஏன் அப்படின்னா இங்கே யூனிட்டில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்குது. அதனால் காலையிலே அங்கேயும் போகணும். அங்கே போயிட்டு வர எப்படியும் மத்தியானம் ஆயிரும்னு தெரியும். அதனால் இன்றைக்கே வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு அந்த நண்டு குழம்பையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் இதான் நான் நண்டு குழம்பு பண்ணுறேன். நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சாப்பிடவே இல்லை. இதுனே டேடி தான் சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த தமிழ் ஃபேமிலி எல்லாருமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்ல, அதை நான் சாப்பிட்டுட்டேன். பாப்பாவும் அதே சாப்பிட்டாங்க. நான் எப்போதுமே இங்கே அடுப்பங்கரையில் வேலை பார்த்துட்ருப்பேன். அப்பாவும் பொண்ணும் வந்து டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா விளாடுவாங்க. இந்த மாதிரி தான் போகும். நான் அந்த கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வெஷல் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க வந்துடுவேன். ஆஃபீஸ் ஒர்க் எதுவும் பெண்டிங் இருந்தது அப்படின்னா அவங்க 2 பேர் தூங்குவாங்க. நான் உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பேன். இந்த மாதிரி தான் வந்து என்னோடய டெய்லி வந்து லைஃப் போகும். நான்வெஜ் எப்போ எடுத்தாலுமே வந்து நைட்டு தான் பண்ணுவேன். நைட் எடுத்தால் மார்னிங் நம்மளுக்கு கொஞ்சம் வேலையும் கம்மியாக இருக்கும்.
சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் வந்து ஃபஸ்ட் நாளை விட செகண்ட் நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்பாங்க. அதனால் நான் அந்த மாதிரியே பண்ணிக்கிறது. மீன் குழம்புனாலும் அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் டே வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, ஈஸியாகவும் இருக்கும். ஒரு தோசை இருந்தால் தோசை மட்டும் சுட்டுக்கலாம், சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. லஞ்சுக்கு வந்து ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம். அதனால் நான் எப்போதுமே வந்து ஈவினிங்லாம் செய்கிறது, அவங்க வாங்கிட்டு வரதுமே மோஸ்ட்லி ஈவினிங் தான் இருக்கும். இப்படி தான் என்னோடய டெய்லி லைஃப் போகும். அதையும் வச்சாச்சு. வச்சுட்டு இன்னும் காலைல எழுந்திரிச்சி கிறிஸ்மஸ்க்கு வந்து கேக் வந்து நான் செய்கிறதா பிளானிங்கில் இருக்குது. அதை வேறு நானும் பண்ணணும். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுன்னா மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன்.